மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது தொடர்பான புகார் மீது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். அதிகரித்து வரும் இந்த குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அனைத்து தரப்பு மக்களிலும் கவலை அளிக்கிற கூடிய செயலாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தலைமைச் செயலாளர் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அத்தகைய சம்பவங்கள் சமூக ரீதியான மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தற்போது தலைமைச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி சங்கர் தேவால், அதே போல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிசிபி ஜெயராம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருந்தாலும் கூட சமீப காலமாக வரும் குற்ற செயல்கள் மூலமாக மிகுந்த சமூக ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய சமூகமாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே இதை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க அரசு முன்வந்த அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக ஏற்கனவே இருந்தாலும் கூட தொடர்ச்சியான இதுபோன்ற சம்பவங்கள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் தற்போது அரசு துறையின் சார்பில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் மகளிரை பேணி காக்கும் வகையில் சில முக்கிய முடிவுகள், அதே போல புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரவும் வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது.